இயேசு கிறிஸ்து ஒரு கழுதின் மீது ஏறி பவனியாக எருசலேமுக்கு வந்தார். அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி பண்ணும்போது அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஜெயித்துட்டாங்கன்னா கோவேறு கழுதியில் ஏறி ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவாங்க. அது ஒரு வெற்றி பவனி. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி பவனியாக எருசலேமுக்குள்ளே வருகிறார். நாம் இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக இருக்கணும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை சுமக்கணும், என் மேலே நீங்கள் என்னோடு நீங்கள் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணி அவங்க மூலமாக உம்மை வெளிப்படுத்தி காண்பியும். ஆண்டவரை சுத்திகரிக்கிற ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அப்புறப்படுத்தும், பாவ சுபாவங்கள் குணங்களை அப்புறப்படுத்தும், சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.